அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளவு அழகா பச்சை பசேன்னு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. அதை விட்டுட்டு அந்த காரை பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்க வீட்டுக்கார பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அது அங்க தூங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு அழகா இருக்கு, இதை பார்க்காம அந்த காருக்குள்ள பாத்து படுத்துக்கிட்டு இருக்கானா? இந்த நேச்சுரல்லாம் பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? சரி விடு விடு, ஏதாவது கார் ஓட்டிட்டு வந்த டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருப்பானாட்டு இருக்கும். போய் கூப்பிட்டு வா, கூப்பிட்டாதானே வருவான். அவனும் வந்து இதெல்லாம் பாக்கட்டும். இரு கூப்பிடுறேன், என்ன சொல்றேன்னு நீயே பாரு. ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க, இவ்வளவு தூரம் வண்டியில படுத்து தூங்குறதுக்கு வந்தீங்களா? இயற்கையில உங்களுக்கு ரசிக்க தெரியாது? வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த 2 மரம் அந்த செடி இத உலகத்துல பார்க்காததை பார்த்து இதுல என்ன இருக்குது? இதை பார்த்துட்டு நீங்க தான் என்னமோ அதிசயமா அங்க இருந்து இவ்வளவு தூரம் கிளம்பி வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், எல்லாத்தையும் செல்லுல பார்த்துட்டு போயிடுறா. ஒரு இத்து போன நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க. எங்க போனாலும் இங்கா வா அங்கா வான்னுக்கிட்டு. யாரா நீங்க போ, சும்மா டென்ஷன் பண்ணாம சும்மா தேவையில்லாம இன்னொரு டைம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னு வைங்க. ஏங்க நான் அப்புறம் எனக்கு கோவம் வந்துடாம சொல்லிட்டேன். இதுக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். இந்த இயற்கையை ரசிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நாமளும் இருப்போம். இதில் இருக்க நான் அமைதியை கொஞ்சம் கவனி. இந்த காற்றும் பறவைகளின் சத்தமும் நம் மனதில் உள்ள கவலையை குறைப்பது போல் தெரியவில்லையா? இதை ரசிக்கும் போது தான் நம்மை நாம் உணர முடியும். அந்த மரத்தின் இலைகள் அசைவதை பாரு, அது ஒரு அழகிய நடனம் போல இல்லையா? ஒரு சின்ன விதையிலிருந்து எவ்வளோ பெரிய மரம் வருது. நம்ம சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர் எல்லாமே இந்த இயற்கை தான். நமக்குள்ள இருக்கும் இயற்கையை தானே நம்ம வெளியே பார்க்குறோம். நீயும் இதில் ஒரு பாதி தானே மறந்துடாத. இயற்கையின் அழகை ரசிக்கவும் மறந்துடாத. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபு 37:14.